ஸோ இயர்ஸ் மட்டும் எங்கெல்லாம் பார்க்குறோமோ, அதாவது ஒவ்வொன்றும் தொடங்கப்பட்ட ஆண்டுன்னு இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி வருஷங்கள் மட்டும் எடுத்து ஒரு 1000 கொஸ்டின்ஸ் ரெடி பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரீட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதை கூட ஷேர் பண்ணிக்கிறேன், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பெண்களுக்கான முதல் பள்ளியை தொடங்கிய ஆண்டு 1848. ஐநா பொது சபையின் முதல் பெண் தலைவர் விஜயலட்சுமி பண்டிட். வருஷம் வந்துட்டு 1953. இந்தியாவின் முதல் பெண் பிரதமர் இந்திரா காந்தி. வருடம் 1966. முதல் பெண் காவல்துறை உயர் அதிகாரி கிரண்பேடி அவர்கள் 1972. இதெல்லாம் அவங்க அந்த பொசிஷனுக்கு வந்ததுக்கான ஆண்டு. ஓகேங்களா, அதனால் பேரோடு கொடுத்துருக்கேன். அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற முதல் பெண் அன்னை தெரசா 1979. எவரெஸ்ட் சிகரத்தை அடைந்த முதல் இந்திய பெண் பச்சேந்திரி பால் 1984. புக்கர் பரிசு வென்ற முதல் இந்திய பெண் அருந்ததி ராய் 1997. முதல் பெண் குடியரசுத் தலைவர் பிரதிபா பாட்டீல் 2007. முதல் பெண் மக்களவைத் தலைவர் மீரா குமார் 2009. இந்தியாவில் தேசிய மனித உரிமைகள் ஆணையம் நிறுவப்பட்ட ஆண்டு 1993 அக்டோபர் 12. தலைமையிடம் எங்கே இருக்குது? டெல்லியில். மாநில மனித உரிமைகள் ஆணையம் தமிழ்நாட்டில் 1997 ஏப்ரல் 17 துவங்கப்பட்டது. சர்வதேச பெண்கள் ஆண்டா ஐநா எந்த வருஷத்தை அறிவித்ததுன்னா 1978. சர்வதேச குழந்தைகள் ஆண்டு அறிவித்தது வந்துட்டு 1979. குழந்தை தொழிலாளர் தடை மற்றும் சீரமைப்பு சட்டம் வந்துட்டு 1986. சிறார் நீதி சட்டம் குழந்தைகளை பராமரித்தல் மற்றும் பாதுகாத்தல் வந்துட்டு 2000. போக்சோ சட்டம் வந்துட்டு 2012. 4வது உலக மகளிர் மாநாடு 1995 பெய்ஜிங். பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்களின் பராமரிப்பு மற்றும் நல்வாழ்வுக்கு வந்து 2007. குடும்ப வன்கொடுமையிலிருந்து பெண்களை பாதுகாக்கும் சட்டம் வந்துட்டு 2005. இந்து வாரிசுரிமை சட்டம் 1956. தொழிற்சாலை சட்டம் 1948. தோட்ட தொழிலாளர் சட்டம் 1951. சுரங்கச் சட்டம் 1952. மகப்பேறு நலச் சட்டம் 1961. இந்து விதவை மறுமண சட்டம் 1856. இந்து திருமண சட்டம் 1955. இந்து வாரிசு சட்டம் 1956. வரதட்சணை தடை சட்டம் 1961. பெண்களை கேலி செய்வதற்கு எதிரான சட்டம் 1997. அநாகரிகமாக சித்தரித்தலுக்கு எதிரான சட்டம் 1999. காந்தி தொடர்வண்டியிலிருந்து வெளியேற்றி தள்ளப்பட்ட ஆண்டு 1893 ஜூன் 7. அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படை கடமைகள் இணைக்கப்பட்ட ஆண்டு 1976. இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டம் 2009. மத்திய அரசு இந்து வாரிசுரிமை சட்டம் 2005. தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005 அக்டோபர். நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 1986 டிசம்பர் 24. புதிய நுகர்வோர் பாதுகாப்பு மசோதா இயற்றப்பட்ட ஆண்டு 2009. சட்ட அளவீட்டு சட்டம் வந்து 2009. இந்திய தர நிர்ணய பணியகம் 1986. அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் 1955. இந்திய ஒப்பந்த சட்டம் 1872. பொருட்கள் விற்பனை சட்டம் 1930. அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் 1955. வேளாண் பொருட்கள் தரப்படுத்துதல் மற்றும் விற்பனை சட்டம் 1937. உணவுப் பொருட்கள் கலப்பட தடை சட்டம் 1954. எடை மற்றும் அளவுகள் சட்டம் 1976. வணிக குறிகள் சட்டம் 1999. போட்டிச் சட்டம் 2002. இந்திய தர நிறுவன சட்டம் 1952. மருத்துவ பொருட்கள் மற்றும் மாய சிகிச்சைகள் சட்டம் 1954. மருந்து மற்றும் அழகு சாதன பொருட்கள் சட்டம் 1940. உணவு பாதுகாப்பு தடை சட்டம் 2006. காற்று மாசுபடுதல் தடை சட்டம் 1981. பொது பொறுப்பு காப்பீட்டு சட்டம் 1991. போதைப் பொருட்கள் மற்றும் மனவியல் பொருட்கள் சட்டம் 1985. நுகர்வோரியல் என்னும் சொல் தோன்றிய ஆண்டு 1960. பஞ்சசீல கொள்கை கையெழுத்தான ஆண்டு 1954 ஏப்ரல் 28. முதல் வரையறை ஆணைய சட்டம் 1952. இரண்டாவது வரையறை ஆணைய சட்டம் 1963. மூன்றாவது வரையறை சட்டம் 1973. நான்காவது வரையறை சட்டம் 2002. மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1950 மற்றும் 1951. மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1966. வரையறை ஆணைய சட்டங்கள் 1962 மற்றும் 72. கட்சித்தாவல் தடை சட்டம் 1985. இந்தியாவின் முதலாவது பொதுத் தேர்தல் நடைபெற்ற ஆண்டு 1952. இந்திய குடியுரிமை சட்டம் 1955. அப்துல் கலாம் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்ட ஆண்டு 1997. விஸ்வநாத் ஆனந்த் முதலில் கிராண்ட் மாஸ்டர் ஆன ஆண்டு 1988. அம்பேத்கர் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்ட ஆண்டு 1990. இயற்கை தேசிய சின்னங்களாக அரசால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு தாமரை வந்து 1950. ஆலமரம் வந்துட்டு 1950.
இந்திய தேசிய சின்னங்களாக மயில் அங்கீகரிக்கப்பட்டது 1963, புலி வந்துட்டு 1923, யானை 2010, கங்கை நதி வந்துட்டு 2008, லாக்டோபேசிலஸ் அப்படிங்கிறது 2012, ஆற்று ஓங்கில் அப்படிங்கிறது 2010, மாம்பழம் வந்துட்டு 1950. தேசிய கீதம் இந்திய அரசியலமைப்பு சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு ஜனவரி 24, 1950. அதுக்கு முன்னாடி காங்கிரஸ் மாநாட்டில் தேசிய கீதம் முதலாக பாடியிருப்பாங்க. அது வந்துட்டு 1911 டிசம்பர் 27. சுவிட்சர்லாந்தில் பெண்களுக்கு வாக்களிக்கும் உரிமை வழங்கப்பட்டது 1971. இந்திய அரசியலமைப்பு முகவரை திருத்தப்பட்ட ஆண்டு 1926. கல்கத்தா உயர்நீதிமன்றம் அமைக்கப்பட்ட ஆண்டு 1862. உரிமையியல் நடைமுறை சட்டம் 1859. இந்திய தண்டனை சட்டம் 1860. குற்றவியல் நடைமுறை சட்டம் 1861. இந்திய அரசு சட்டம் கூட்டாட்சி நீதிமன்றங்களை உருவாக்கிய ஆண்டு 1935. இந்திய உச்சநீதிமன்றம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1950 ஜனவரி 28. முதல் லோக் அதாலத் நடைபெற்ற ஆண்டு 1982 குஜராத் சீனாகத்தில். நீதிமன்றங்கள் திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு 2005. 83 கேள்வி. ஸோ 1083 கொஸ்டின்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். மிச்ச கொஸ்டின்ஸ் ஆட் பண்ணுறேன். பிடிச்சிருந்தா கண்டினியூ பண்ணுங்கள். தேங்க்யூ.